மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவோம். என்ஏவி அது வந்து ஹையஸ்ட்டாக இருக்கிறதுல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். என்ஏவி வந்து ரொம்ப லோவாக இருக்கிறதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? இது நிறைய பேருக்குமான டவுட்டா. சரி, என்ஏவி ஹையஸ்ட்டாக இருக்கா லோவஸ்ட்டாக இருக்கான்றது இம்பார்ட்டன்ட் இல்லை. சரி, லெட் அஸ் அஸ்யூம் சௌரா அப்படின்ற ஒரு பர்சன் ஸ்கீம் 1ல் அவர் வந்து ஒரு 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸ்கீம் 1உடைய என்ஏவி உங்களுக்கு 50 rupees வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்கீம் 2ல் அதோட என்ஏவி 10 rupees வச்சுக்கோங்க. 1 இயர்க்கு அதுக்கப்புறம் நம்ம லெட்டஸ் அஸ்யூம் ஒரு 1 இயரில் 50 அப்படிங்கிறது 55 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸ்கீம் 1ல். அப்போது அவருக்கு வந்து அதில் யூனிட்ஸ் வந்து 50 rupees ஆன என்ஏவியில் வந்து அவருக்கு யூனிட்ஸ் வந்து 1000 கிடைக்குது. ஸ்கீம் 2ல் 10 rupees ஆன என்ஏவியில் வந்து அவருக்கு 5000 யூனிட்ஸ் கிடைக்குது. 1 இயர் லேட்டர் அவங்களுக்கு வந்து 50 அப்படிங்கிறது 55 rupees ஆகும். ஸ்கீம் 2ல் இருக்க 10 வந்து 11 rupees ஆகும்போது உங்களுக்கு அல்டிமேட்டாக ஃபைனலாக வந்து 1 இயரோடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 10% வந்து அதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போது ஸ்கீம் 1 வந்து ஹையஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 1 or 2 அப்படின்றது நமக்கு டிஃப்ரென்ஷியேட் இல்லை. ஸோ ரெண்டுமே வந்து சேம் பர்சன்டேஜில் தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. என்ஏவி அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்டர்ஸ் மணியை வந்து யூனிட்ஸாக அலோகேட் பண்ணுறது தான் நெட் அசெட் வேல்யூ. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது அதோடைய ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஃபண்டோடைய உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசன் அண்ட் டைம் ஹாரிசன் அண்ட் அப்ஜெக்டிவ் இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணுமே தவிர என்ஏவியை பேஸ் பண்ணி உங்களுடைய ரிட்டர்ன்ஸை வந்து நீங்கள் சேஸ் பண்ண வேண்டாம்.